இந்த ஹீரோயினை பாத்தீங்க அப்படின்னாலே முதல்ல உங்களை அட்ராக்ட் பண்றது அவங்களோட கண்களா தான் இருக்கும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே இந்த விஷயத்த சொல்லிருக்காரு, கார்த்திகாவுடைய கண்களை பாராட்டியிருக்காரு. எஸ், நம்ம ராதாவுடைய மகள் கார்த்திகாவை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். கேவி ஆனந்தோட இயக்கத்துல கோ படத்துல ஜீவாக்கு ஜோடியா நடிக்கிறாங்க நம்ம கார்த்திகா. இந்த படத்துல ஒரு ஜேர்னலிஸ்டா இவங்க ரோல் பிளே பண்ணிருக்காங்க. மொத்தமா இந்த ஆக்டிங் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்ற ஒரு பேர் வாங்கணுமே தவிர பிக் பக்ஸ் அப்படின்னு பேர் வாங்கணும்னா எனக்கு ஆசை கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க. மேலும் நல்ல நல்ல கேரக்டர்ஸ் வந்தா கண்டிப்பா நான் பண்றதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாலியாவும் ரொம்ப கான்பிடென்டாவும் கார்த்திகா பிளே பண்ணினாங்க அப்படிதான் சொல்லணும். ஓவர் பில்டப்லாம் இல்லாம படத்துக்கு என்ன தேவையோ கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கார்த்திகா பண்ணிருக்காங்க. மேலும் இவங்களை பத்தி ஒரு சில ரூமர்ஸ் எல்லாம் வந்தது. மணிரத்னத்தோட இயக்கத்துல கார்த்திகோடைய பையன் கௌதமோட சேர்ந்து இவங்க படம் பண்றதா. கார்த்திகா அதுக்கு சொன்னது, நான் கௌதம பார்த்தது கூட கிடையாது, பட் ஆனா நான் ரொம்ப சூஸிலாம் கிடையாது, நல்ல கதையா இருந்தா எந்த ஹீரோ எந்த ஆக்டர் கூட வேணாலும் நடிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சோ மொத்தமா ஒரு விஷயம் தெரியுது, கார்த்திகாவை பொறுத்த வரைக்கும் ஆக்ட்ரஸ் வித் பியூட்டி அண்ட் பிரெயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எஸ், இவங்களோட பயணம் இன்னும் தொடர்றதுக்கு வாழ்த்துக்கள். கோ படத்துடைய வெற்றிக்கும் வாழ்த்துக்கள். மேலும் இவங்களுடைய அடுத்த பிளிக்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆல்வேஸ் ஸ்டே டியூன்ட் டு டின்சல் டாக்.